ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் பாவிகளாக இருந்தும் நம் பாவத்தை போக்க தன்னுயிர் தந்து நம்மை விண்ணக வீட்டில் சேர்க்க இறைவன் கொண்ட பாடுகள் நினைவை கொண்டாட திருச்சபை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த திரு இருதயத்திலிருந்துதான் இரத்தமும் தண்ணீரும் பொங்கி வழிந்து திருச்சபை உண்டாக்கியது. 7 அருட்சாதனங்களை உண்டாக்கியது. நாம் மீட்பு பெற இந்த இரத்தமும் தண்ணீரும் நமக்கு பல்வகையில் இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திருவிழாவை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு விடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லுவது, எனது ஆடுகளை நானே மேய்ப்பேன், அந்த ஆடுகளை பசுமையான இடத்திற்கு அழைத்து செல்வேன், அவற்றை இளைப்பாற செய்வேன், காயப்பட்ட ஆடுகளுக்கு கட்டு போடுவேன், கஷ்டத்தில் இருக்கின்ற ஆடுகளுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், ஆனால் கொழுத்து இருக்கின்ற ஆடுகளை அழித்தொழிப்பேன் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே அள்ளும் பகலும் பாடுபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக உழைக்கிறவர்களுக்கு மேலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கின்ற ஒரு சொல்லாடலை இங்கே பயன்படுத்துகிறான். அதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கொழுத்து போயிருக்கின்ற ஒரு சில ஆடுகளுக்கு தண்டனை உறுதி என்பவற்றை இங்கு தெளிவாக கூறுகிறான். இன்றைய 2வது வாசகத்திலே ஆவியிலே நாம் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியின் அன்பிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் சின்னப்பர் சொல்லுவது இதுதான், ஒரு நல்லவனுக்காக ஒரு உயிர் விடுவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தீயவன், கெட்டவன், பாவியான ஒருவனுக்காக உயிரை கொடுப்பது மேல். அதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அதனால் நாம் மீட்பு பெற்று விட்டோம் என்பது உறுதி. அந்த மீட்பிலே நாம் தொடர்ந்து நடைபோட வேண்டும். ஏனென்றால் நாம் பாவிகளாக இருந்தாலும் நாம் மனம் மாறுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நமக்காக இன்னுயிரையும் கொடுத்து நம்மை பாவத்திடமிருந்து நம் ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருஹிருதய அன்பிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த திருஹிருதயம் நம்மிடம் இயங்குவது இதுதான். அந்த திருஹிருதயம் நம்மிடம் கேட்பது இதுதான். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்பது இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், என்னிடம் திரும்பி வா என்ற ஒரு வார்த்தை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே சாதாரணமாக எல்லாரும் கேட்பது, உனக்கு இதயம் இருக்கிறதா, உனக்கு மனசு இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இதயம் இருக்கின்றவன் ஏழைக்கு இறங்குவான், தேவையில் இருப்பவனை தேடி சென்று உதவுவான், இருப்பவற்றை இல்லை என்று பொய் சொல்ல மாட்டான், தான் செய்த தப்பை ஏற்றுக்கொள்வான், தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பான். ஏழை ஒருவன் கடன் கேட்கின்ற பொழுது